ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோளம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஜாரில் வேக வைத்த சோளம் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், நேச்சுரலாக அதில் தண்ணி இருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு சேர்த்துக்கலாம். நான் சோளம் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிறிஸ்பாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர், மைதா, கோதுமை இல்லை அரிசி மாவு அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் அது எதுவுமே சேர்க்கலை. கையில் ஒட்டாமல் வரதுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பாலாக எடுத்து வடை மாதிரி தட்டலாம், இல்லை கட்லெட் மாதிரி கொஞ்சம் திட்டமாக மொத்தமாக தட்டி பிளேட்டில் அழகாக அடுக்கி வச்சுக்கோங்க. கட்லெட் மாதிரி பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் சோளம் இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ரெடி பண்ண ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பேனில் ஆயில் சேர்த்து கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ண சோளம் எடுத்து அழகாக அடுக்கி வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.